எனது காலை வணக்கம். முதலாவதாக நாட்டு நல பணி திட்ட அலுவலராக என்னை நியமித்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னோடு எல்லா விதத்திலும் எனக்கு கைட் பண்ண நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த 7 நாட்கள் இந்த சிறப்பு முகாமானது எப்படி ஒரு ஆளா என்ன பண்ண போறோம், என் கூட மேம் இருக்காங்க, மகாலட்சுமி மேம் இருக்காங்க, என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கொஞ்சம் பதட்டங்கள் இருந்தாலும் அனைத்து பேராசிரியர்களுமே மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து உறுதுணையாக என்னோடு கூட இருந்தீர்கள். அது மாத்திரமல்ல, நமது கிறிஸ்துராஜ் கல்லூரி மாணவர்கள், என் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய கரம் கூப்பி நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த 7 நாள் முகாமின் அறிக்கையை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் கிறிஸ்துராஜ் கல்லூரி இணைந்து நடத்தும் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் 2025-26 கடந்த 7 நாட்களாக நடந்த இந்த சிறப்பு முகாமானது எனது பாரதத்திற்கான இளைஞர்கள் என்னும் மைய கருத்தினை மையமாக கொண்டு மணிகண்டம் ஒன்றியத்தில் மேக்குடி பஞ்சாயத்தில் செங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு முகாமின் முதலாம் நாளில் துவக்க விழா சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார அலுவலர் திரு பி மணிகண்டன் மற்றும் துணை வட்டார அலுவலர் திருமதி அஜிதா அவர்கள் நமது நாட்டு நலப்பணி திட்டத்திற்காக வழங்கிய மரக்கன்றுகளை கொண்டு பல்வேறு இடங்களில் மரம் நடும் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் அவர்கள் முனைவர் பாலமுருகன் அவர்கள் சிறப்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணிக்கு பின்னதாக இதில் திருமதி இசபெல்லா நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மரம் நடும் விழா மற்றும் முகாம் சிறப்பு உரையினை நமது கல்லூரி முதல்வர் வழங்கிய பிறகு தொடர்ந்து திரு லட்சுமணன் ஊர் பட்டயதாரர் அவர்கள் முன்னிலை உரை வழங்கினார். கல்லூரியின் துணை முதல்வர் ரா சுகுமார் மற்றும் கல்லூரியின் சிஇஓ திரு பி கார்த்திகேயன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். திருமதி வணிகவியல் துறை பேராசிரியர் திருமதி மகாலட்சுமி அவர்கள் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் முடிந்த பிறகு மேலும் களப்பணியானது தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. 2ஆம் நாளான 5/2/2026 காலை 10 மணி அளவில் செங்குறிச்சி ஊர் கோவில் வளாகத்தை நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் தூய்மை செய்தனர். அதன் பின்னர் கல்லூரியின் மேலாண்மை துறை மூத்த பேராசிரியை முனைவர் அருணா அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி ஆரம்பமானது. இதில் செல்வி காவியா 2ஆம் ஆண்டு துறை கணினித்துறை மாணவி வரவேற்புரை வழங்கினார். மரம் நடும் விழாவினை தொடர்ந்து உள்ளமும் உடலும் என்ற தலைப்பில் காஜாமலை மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூத்த மனநல ஆலோசகர் திரு பாரதி மோகன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். திரு கருப்பையா ஊர் பட்டயதாரர் அவர்கள் முன்னிலையில் உரை வழங்கினார். திருமதி மகாலட்சுமி வணிகவியல் துறை பேராசிரியை அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் களப்பணியினை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை 1ஆம் ஆண்டு கணினித்துறை மாணவன் ஜமீர்கான் தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் தூய்மை பணியை காப்போம் வருமுன் காப்போம் என்னும் கருத்தினை மையமாக கொண்டு விழிப்புணர்வு பேரணியை நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் மேற்கொண்டனர். 3ஆம் நாளான 6/2/2026 காலை 10:30 மணிக்கு செங்குறிச்சி ஊர்கோவிலில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களால் துவங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் அங்கன்வாடி மையத்தினை தூய்மை செய்தனர். அதன் பின்னர் திரு ஜி கண்ணதாசன் காவல் ஆய்வாளர் அவர்கள் கூறியபடி அந்த பால்வாடியை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜி பத்மினி 2ஆம் ஆண்டு கணினித்துறை மாணவி வரவேற்புரை வழங்கினார். மரம் நடும் விழாவினை தொடர்ந்து இணையவழி குற்றங்கள் என்ற தலைப்பில் திரு தமிழ்ச்செல்வன் கணினித்துறை பேராசிரியர்
மற்றும் முனைவர் ஏ ஜான் கென்னடி வணிகவியல் துறை தலைவர் கிறிஸ்துராஜ் கல்லூரியிலிருந்து இருவரும் வந்து சிறப்புரை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவி கே சின்னம்மாள் முதலாம் ஆண்டு கணினித்துறை மாணவி நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். முதலாம் ஆண்டு கணினித்துறை மாணவி கே சின்னம்மாள் தொகுத்து வழங்கி இந்நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார். மேலும் மாணவர்களின் சார்பாக ஒரு குறு நாடகம் நடைபெறப்பட்டது. 4ஆம் நாளான 7/2/2000 அன்று காலை 10 மணியளவில் செங்குறிச்சி ஊர்கோவில் சுற்றி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் தூய்மை செய்தனர். மேலும் அந்த நாளிலும் கூட ஊர்வலம் சென்று மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் யாவரும் சேர்ந்து சுற்றுப்புறத்தை பேணி காப்பதை குறித்தும் சுகாதாரம் குறித்தும் பேரணி நடத்தப்பட்டது. அதன் பின்னர் உள்ளமும் உடலும் என்ற தலைப்பில் திரு ஜா கரண் லூயிஸ் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரை வழங்கினார். இதில் செல்வி பத்மாவதி முதலாம் ஆண்டு மேலாண்மை துறையிலிருந்து வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து சமூக மாற்றம் சிந்தனை மாற்றம் பற்றி ஜா கரண் லூயிஸ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். மாணவர்களுடைய கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் யாவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நிகழ்ச்சி நிறைவடைய உதவி செய்தனர். மேலாண்மை துறை மாணவன் ஆமோசா தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சி முன்பதாக நாட்டு நலப்பணி திட்ட பாடலை மிகவும் சிறப்பாக மாணவ மாணவிகள் உணர்ந்து பாடினர். 5ஆம் நாளான 8/2/2026 காலை 10 மணியளவில் செங்குறிச்சி ஊர்கோவிலில் வளாகத்தை சுற்றி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் சுற்றுப்புறத்தை தூய்மை செய்தனர். அதன் பின்பதாக கண்மலை அறக்கட்டளையின் நிபுணர் திரு வில்பர்ட் எடிசன் அவர்களை மாணவ மாணவிகள் வரவேற்றனர். பிறகு அவர்களது நிகழ்ச்சி ஆரம்பமானது. இதில் உள்ள தூய்மை உடல் தூய்மை குறித்து பேசப்பட்டது. இதில் மேலாண்மை துறை மாணவி புவனா வரவேற்புரை வழங்கினார். சித்த மருத்துவம் வாழ்வியல் என்ற தலைப்பிலை மையமாக கொண்டு அவர்கள் பேசிய உரையானது மாணவர்களிடையே மிகவும் தெளிவான காரியமாக கருதப்பட்டது. மேலும் அவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு கணினித்துறை மாணவி பி பவித்ரா தொகுத்து வழங்கினார். ஆறாம் நாளான 9/2/2026 திங்கட்கிழமை அன்று கோவில் வளாகத்தின் உள்ளேயும் 6ஆம் நாளான 9/2/2006 திங்கட்கிழமை அன்று கோவில் வளாகத்தில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. கோவிலின் உட்புறத்தில் தூய்மை பணி செய்யப்பட்டது. அதன் பிறகாக போக்குவரத்து பகுதிகளில் காணப்படும் முட்புதர்களை சுத்தம் செய்தனர். அதற்கு பின்பு வருமுன் காப்போம் என்னும் கருப்பொருளை மையமாக கொண்டு சமூக பணித்துறை பேராசிரியர் முனைவர் ஆஸ்வால்ட் அந்தோணிராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். மதிய உணவிற்கு பிறகு மதிய நிகழ்வாக சித்த மருத்துவம் குறித்து டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் வந்து சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சி இறுதியாக திரு அசோகன் கணிதவியல் துறை தலைவர் அவர்கள் வந்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி நிதி நிறைவுற்றது. இந்த 7ஆம் நாள் 10/2/2006 செவ்வாய்க்கிழமை இன்று இந்நிறைவு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் நமது முதல்வர் பா பாலமுருகன் அவர்களும் மேலும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்துள்ள பல்வேறு பேராசிரியர்கள் யாவர் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி.